ஆபீசர் வெள்ளேரி ஒரு சைக்காலஜிஸ்டோட சேர்ந்து குழந்தைங்களோட பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கப்போ லட்டாயாவோட 7 வயசு பையன் அமெண்டே உடனே ஏஞ்சி அந்த ரூமோட நடுவுல போய் நிக்கிறான். அப்போ அவனை பார்க்க 7 வயசு குழந்தை மாதிரியே தெரியல. கண்ணுல ஒரு அகங்காரம், நடையில ஒரு கம்பீரம், யாரையோ கொலை பண்ண போற மாதிரியே நடந்து வந்து அந்த ரூமோட நடுவுல நிக்கிறான். திடீர்னு கண்ணுல இருந்த கருவிழி தெரியாத மாதிரி 2 கண்ணையும் உள்ள இழுத்துக்கிட்டு சர்வசாதாரணமா ரொட்டேட் பண்ணிருக்கான். அவன் வயசுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குரல்ல நரி மாதிரி ஊழையிடுறான். அங்க என்ன நடக்குதுன்னு ஆபீசர் வெள்ளேரிக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த பாட்டியும் லட்டாயாவும் இதை ஏற்கனவே பலமுறை பார்த்த மாதிரி காமா ஏஞ்சி அந்த பையன்கிட்ட பயமே இல்லாம போய் நின்னு அவனோட 2 கையும் பிடிச்சி இது நீ இல்ல, இது நீ கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க. அவன் கண்ணுல இன்னும் கருவிழி இல்ல. ஹாஸ்பிட்டல்லே அலற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். பாட்டி அமெண்ட் இது நீ கிடையாது திரும்ப வான்னு கத்துறாங்க. ஆனா அவன் பின்னாடி பக்கமா நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் நகர முடியாத மாதிரி பாட்டி அவனோட 2 கையும் இறுக்கி பிடிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அவன் வயசுக்கு பாட்டியை இழுத்துட்டு அந்த ரூமோட கார்னர் வரைக்கும் நடந்து போறான். சரி அங்க போய் நின்னுருவான்னு பார்த்தா அதுதான் இல்ல. பாட்டி அவனோட 2 கையை டைட்டா பிடிச்சிருந்ததுனால 2 காலை செவுத்து மேல வச்சு எந்த தடுமாற்றமும் இல்லாம தலைக்கீழ நடந்து பாட்டியோட பின்னாடி பக்கமா பிளிப் பண்ணி அவன் கையை அவனே ரிலீஸ் பண்ணிக்கிறான். அங்க இருந்த ஆபீசர் வெள்ளேரிக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. பயத்துல அலறி அடிச்சுட்டு அந்த ரூம் விட்டு வெளியே ஓடி வராங்க.